big business houses in India பாத்தீங்கன்னா just ஒரு கம்பெனி மட்டும் ரன் பண்ண மாட்டாங்க. அவங்க entire groups-ஏ ரன் பண்ணுவாங்க. Like from finance to cement, from telecom to retail எல்லாத்துலயும் இருப்பாங்க. இப்போ imagine பண்ணுங்க ஒரு fund இந்த மாதிரி big giant business groups-ல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும். இதுதான் exactly ICICI Prudential Conglomerate Fund already செய்றாங்க. So இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா, உங்க போர்ட்ஃபோலியோக்கு இது கரெக்டா இருக்குமா, உங்க கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு தான் நம்ம இந்த வீடியோல ஒரு in-depth analysis மூலமா தெரிஞ்சுக்க போறோம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த ஃபண்ட் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு thematic equity fund and conglomerates-ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி across industries large business groups, அதாவது especially owning multiple companies across industries, அதுல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா, ரிலையன்ஸ், ஆதித்யா பிர்லா, மஹேந்திரா and so on. So ஐடியா என்னன்னா இந்த பிக் பிளேயர்ஸ் மூலமா across sectors growth capture பண்றது தான். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் பாத்தீங்கன்னா 3rd October 2025 and closing date 17th October 2025. and இதோட சில key features பாத்தீங்கன்னா இது ஒரு open ended fund type, இது belong பண்ற category equity thematic, and இதோட benchmark index வந்து BSE select business groups TRI, and இதோட exit load 1%, அதுவும் வந்து redemption within 12 months-னா சார்ஜ் பண்றாங்க. entry load கிடையாது, மினிமமா இதுல இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட் 1000 rupees, and இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் லலித் குமார். ரிஸ்கோமீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்குனுமே குறிப்பிட்டிருக்காங்க. and இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஃபாலோயிங் த காங்க்ளோமெரேட் தீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் ப்ரிடாமினன்ட்லி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல நம்ம இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ராங் பிசினஸ் ஹவுசஸ். ஸோ காங்க்ளோமெரேட்ஸ் யூஸ்வலி பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட் பிரசன்ஸ் இருக்கிற ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ். அண்ட் நம்பர் 2, இந்த குரூப் ஜெனரலி பாத்தீங்கன்னா மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்றதுனால இந்த ஃபண்ட் இன்டைரக்ட்லி வேரியஸ் செக்டர்ஸை கேப்சர் பண்றாங்க. அண்ட் நம்பர் 3, லார்ஜ் குரூப் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் growth story மூலமா often can benefit. and number 4, reputed business houses generally பாத்தீங்கன்னா investor confidence or better governance அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஹியூஜ் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இந்த ஃபண்ட் ஜஸ்ட் காங்க்ளோமெரேட்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறதுனால என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் யூனிவர்ஸை இவங்க கவர் பண்ணல. அண்ட் நம்பர் 2, ஒரு லார்ஜ் காங்க்ளோமெரேட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஃபண்டோட ரிட்டர்னுமே அஃபெக்ட் ஆகலாம். அண்ட் நம்பர் 3, இது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர், ஒரு NFO அப்படின்னா ட்ராக் ரெக்கார்ட் இல்ல, இனிமேல் தான் இது பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்வெஸ்டர்ஸால இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. அண்ட் நம்பர் 4, நிறைய டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி டாப் காங்க்ளோமெரேட் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் ஆர் TCS ஹோல்ட் பண்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸோட ஓவர்லாப் ஆக கூட சான்ஸ் இருக்கு. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? ஸோ ICICI Prudential Conglomerate ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? டு சம் இட் அப், இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிசினஸ் குரூப்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, which could be a strong long term theme. பட் இது ஒரு NFO and quite concentrated-ஆ இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்க்கு இந்த போர்ட்ஃபோலியோல இருக்க ஃபண்ட்ஸோட எக்ஸ்போஷர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது would be better. and always இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்லை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலோட இது அலைன் ஆகுதான்னு செக் பண்றதுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். இந்த தீம்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா இதே மாதிரி எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட் சிமிலரா இருக்கு வித் அ ட்ராக் ரெக்கார்ட் of at least 7 to 10 years. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும், ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இங்கே ப்ராப்பராக ரிசர்ச் இல்லை ட்ராக் ரெக்கார்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லாததுனால நம்ம இங்கே எடுக்கிறது பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி தான். அண்ட் இது நான் கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணக்கப்புறம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸுமே ஓவராலாக பாதிக்கும்.
ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது இஸ் வெரி ஹார்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்எஃப் அதுவும் எஸ்பெஷலி திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். பட் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லேப் ரேஷியோ என்ன உங்கள் போர்ட்ஃபோலியோட, அண்ட் இதுக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க கைட் பண்ணுவாங்க ஃபார் அ லாங் டேர்ம் பெட்டர் அவுட்கம் உங்களுக்கு வர மாதிரி. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.